ஆண்டு தொடக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடக்க நிகழ்ச்சியாகவும் அதுபோன்று தொடர் வகுப்பினுடைய 136வது வாரத்திலும் இந்த ஜூம் காணொளி வழியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாராந்திர வகுப்பாக 27வது வாரத்திலும் நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைய தினம் நமக்கு மத்தியில இரு பெரு ஆளுமைகள் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். தஞ்சை சோழபுரத்தைச் சேர்ந்த மௌலவி யாசர் அரஃபாத் மிஸ்பாகி அவர்களும், அதுபோன்று நமக்கு ஏற்கனவே அறிமுகமாயுள்ள பிரபல பட்டிமன்ற பேச்சாளரும் கல்வியாளருமாகிய சகோதரி தீன்ஷா அப்பாஸ் அவர்களும் நமக்கு மத்தியில சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். முதலாவதாக இந்த அமர்விற்கு வருகின்றிருக்கக்கூடிய பேச்சாளர்களையும் அதுபோன்று வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் சார்பாக முதற்கண் வரவேற்றவனாக இந்த அமர்வினுடைய முதல் பேச்சாளர் மௌலவி யாசர் அரஃபாத் மிஸ்பாகி அவர்கள் கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற தலைப்பின் கீழ் உங்கள் மத்தியில இப்போது சிறப்புரையாற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஆரம்பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே சொந்தம். என் உயிரும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் பாக்கியமான உம்மத்தார்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நிலவுக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திண்ணை தோழர் பிரச்சார மையம் இதை 4ஆம் ஆண்டு துவக்க விழா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் பொதுவா ஒரு பயான் பேசணும்னு சொன்னா எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பயான் பேசுவோம். அப்போ பல நபர்களுக்கு செல்லடிக்கும், பல நபர்களுக்கு தலை அடிக்கும். அப்படியே பிச்சு பிடிங்கிட்டு ஓடுறதுக்கு எப்படி ராஜ்யத்தை விட்டு தப்பிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனா இப்போ வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பல வேலைகளுக்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் அந்த வேலைக்கு போயிட்டு வந்து அந்த கலைப்பிலும் கூட உட்கார்ந்து இதை போல பிரச்சாரங்கள் மார்க்கத்தினுடைய பேச்சுக்களை கேட்கணும் என்று இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை, வெளிநாட்டு நண்பர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சி அடைகிறது. நாம் உங்களை பார்த்து பெருமை அடைகிறோம். திண்ணை தோழர்கள் பிரச்சார மையம் இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வானாக என்று துவா செய்தவனாய் எனது உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கல்வியை பொறுத்தவற்றிலும் ஒரு 4 முத்துக்களை உங்களிடத்தில் நான் சிதறவிட ஆசைப்படுகிறேன். கல்வி அதை அவசியம் என்ன? கல்வி அது பெண்களுக்கு அதனுடைய மகத்துவத்தை இஸ்லாம் என்ன சொல்கிறது? கல்வி அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன? கல்வி அது பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்பெற வேண்டும் என்று ஒரு 4 முத்துக்களை உங்களிடத்தில் தர ஆசைப்படுகிறேன். அதாவது, உலகத்தில் வாழுகிற காலத்திலே நாம் சம்பாதித்து வைத்த அனைத்துமே, சொத்தும் சுகலும், மனைவியும் மக்களும், நீரும் நிலமும், நண்பர்களும் உறவுகளும், இது எவர்கள் அனைத்துமே ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நம்மை விட்டு விலகி சென்று விடும், நம்மை விட்டு பறிக்கப்பட்டு விடும், நம்மளிடத்தில் இருந்து புடுங்கப்படும். ஆனால் ஒரு மனிதனின் மரணம் வரையிலும் அவனோடு பயணிக்கக்கூடியது அவன் கற்ற கல்வி மட்டும்தான். பொதுவாகவே இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷனுடைய உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கக்கூடியதே அவன் கற்ற கல்வி மட்டும்தான். நீங்க பாருங்க, எனக்கு ஒரு 25 வயசு, 25 வயசு, நான் பள்ளிவாசலுக்குள்ள வரேன். பள்ளிவாசல்ல வந்த உடனே என் பள்ளிவாசல் மோதினாருக்கு 65 வயசு. எழுந்திருச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத்துங்கிறாங்க. எதற்கு? என் வயதுக்கு அல்ல, நான் கற்ற கல்விக்கு. அதை புரியணும். ஒரு டாக்டராக இருக்கட்டும், இன்ஜினியராக இருக்கட்டும், ஒரு வக்கீலாக இருக்கட்டும், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய கல்வியை பொறுத்துத்தான் அவர்களுடைய கண்ணியங்கள் வழங்கப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். அது மட்டும் இல்லாம கல்வி கற்றவர்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவர்களே. அல்லாஹ் சொல்லுவான் இல்ல, அத்தியாயம் 39 வசனம் 9 அல் ஹம்ரா என்ற சூறாவில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கற்காதவர்களும் சமமாவார்களா?
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அப்போ கல்வி கற்றுக்கொண்டால் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே மிக உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக, செழிப்பானவர்களாக, கண்ணியமானவர்களாக வாழ்கிறார்கள். இப்ப குறிப்பா இஸ்லாமிய சமுதாயம், நான் எதுக்கு இந்த டாபிக் எடுத்தேன்னு சொன்னா, இன்றைய சூழ்நிலையில் இஸ்லாமிய சமுதாயம் கல்வியை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பார்ப்போம். இஸ்லாமியர்களை பொறுத்த மட்டிலும் பல விஷ அம்புக்கள் இன்று ஏயப்படுகிறது. அதை தடுக்கக்கூடிய கல்வி நம்மள்கிட்ட இல்லை. எவ்வளவு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு. இப்ப பாருங்க, சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர், அவ்வளவு பெரிய பிரச்சனை. அடுத்து பார்த்தா இன்னைக்கு விவசாயம், முன்னாடி முத்தலாக்கு, இதையெல்லாம் தடுப்பதற்கு நம்மளிடத்தில் கல்வி இல்லை. 1950 கிட்ட சமீபத்துல பழனி பாபா, முகமது அலி ஜின்னா, நம்ம இணையதளங்கள் அதிகமா அவங்களை கேட்டிருப்போம். அவர்களுடைய உரைய 108 முறை சிறைவாசம் கண்டார். ஆனால் அவர் தண்டிக்கப்படவில்லை. அவர் வாழ்க்கையில கடைசி உரையில சொல்லும் பொழுது, நான் எத்தனை வாட்டி சிறைவாசம் கண்டேன், நான் தண்டிக்கப்படல. என்ன காரணம் சொன்னா, என் அத்தா என்னை ஒரு நல்ல படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பழனி பாபா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படியோ அந்த கல்வியை புரிய வேண்டும். இன்னைக்கு நம்ம இஸ்லாமியர்கள் யார் ஒருவர் எதிர்த்து நின்று, நீ செய்வது தவறு, அரசாங்கம் செய்வது தவறு, இது எங்களுக்கு தேவையில்லை என்று எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு துணிச்சல் யாரிடத்தில் இருக்கிறது, அந்த இடத்தில் கல்வி யாரிடத்தில் இருக்கிறது என்று பார்த்தா நம்மள்ட்ட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி அவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, நல்ல காசு பணம் உள்ளவங்க, வசதி வாய்ப்பு உள்ளவங்க அப்படி நம்ம பேச முடியாது. அப்படின்னா அப்துல் கலாம் யாரு? ஒரு ஏழ்மை வாழ்க்கையில் பிறந்தவங்க தானே, பேப்பர் போட்டவங்க. இன்னைக்கு அவர் முகத்தை பேப்பரா போடுறாங்களே, எப்படி? அவர் கல்வியின் தீர்ச்சினியத்தை கொண்டுதான் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியாளராக ஆகணும். நான் என்ன சொல்ல வரேன், இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவற்றிலும் வாலிபர்கள் கல்வி கற்கும் பொழுது ஒரு எண்ணத்தோட கல்வி கற்கணும். எப்படி, எந்த அளவுக்குன்னு சொன்னா, நான் படிக்கணும், படிச்சு பெரிய ஆளாகணும், ஒரு அரசு அதிகாரி ஆகணும், மிகப்பெரிய ஆளாகணும், ஏன் ஜனாதிபதியாக ஆகணும், என்னுடைய கையில் இருந்து நான் கையிட வேண்டும், பல நபர்களினுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று ஏன் இன்றைக்கு வாலிபர்கள் இஸ்லாமியர்கள் இருப்பது இல்லை என்பது என் வருத்தத்திற்குரிய செய்தி. பொதுவாகவே அஜத்துன்னு சொன்னா, மார்க்க கல்வி கட்டுக்குங்கத்தா, அப்படி பண்ணுங்கத்தா, இப்படி பண்ணுங்கத்தா. இப்ப உள்ள சூழ்நிலையில் நமக்கு உலக கல்வி மிக மிக அவசியமாக இருக்குது. +2 11வது அப்படிலாம் படிச்சு காலேஜ் வந்துடுறான். காலேஜ் டிகிரி முடிச்ச உடனே, எத்தா நீ வாத்தா, உனக்கு நல்ல விசா இருக்குதா, இங்க வேலை பாருத்தா, நல்ல சம்பளம் இருக்குதா, இங்கே வாத்தா, நான் உனக்கு அனுப்பி விடுறேன், வாத்தா நல்ல சம்பளம் தான். அதுக்கு நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும்? இல்லை. நம்ம பிள்ளைகள் நாளை தலைமுறைகள் பேச வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு ஊட்டக்கூடிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொன்னா, நீ படிக்கணும், நீ படிச்சு மிகப்பெரிய ஆளாகணும். ஒன்னால் பல நபர்கள் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, அடிமைத்தனப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் விடுதலையாகணும். உனக்காக துவா செய்யணுத்தா, நீ அந்த மாதிரி படிக்கணும் தாண்டு நம்ம தான் ஊட்டணும். ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, 40 வயசு 50 வயசு எல்லாம் இருப்பாங்க. நான் சேர்ப்பாங்க, அஜத்து இந்த வயசுல எப்படி அஜத்து படிக்கிறது, எங்களுக்கு வயசெல்லாம் முடிஞ்சு நாங்க காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக அல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பேரன்களுக்கு நீங்கள் ஊட்டக்கூடிய பாடத்தை நான் சொல்லி காட்டுகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. கல்வியை பொறுத்த மட்டிலும் நம்ம ஒரு கல்வி கற்றுக்கிட்டோம்னு சொல்லுங்க வச்சுங்களேன், நல்ல கல்வி கற்று ஒரு திறமையானவா வச்சுக்கோங்களேன், எங்கிட்டு போனாலும் தப்பிச்சுக்கிடலாம். வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு அரசன் ஒருவன் இருந்தானா, அவன் மாளிகையில அவனுடைய பால்கனியில போய் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்போ அந்த வழியா ஒரு வாலிப பையன் அப்படியே நடந்து போயிட்டு அரசன் என்ன செஞ்சான், ரூம்புக்குள்ள வரான். வந்த உடனே மேலேருந்து ஒரு தட்டு கீழே விழுந்து டக்குன்னு அரசர் மண்டையில உடந்து அரசர் தலையில இருந்து ரத்தமா ஊத்துன உடனே அரசவையெல்லாம் கூட்டுறாங்க. கூட்டிட்டு, எங்கப்பா அந்த பையன் எங்க, அவனை கூப்பிடு. அரசவையெல்லாம் அந்த பையனை வாலிபனை தூக்கிட்டு வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே, இவனுடைய தலையை எடுங்க. உடனே அந்த பையன் இருக்கான், அரசர் நான் என்ன தப்பு செஞ்சேன், என் தலையை ஏன் எடுக்கிய அப்படின்னோடனே, அப்ப அந்த அரசர் சொன்னாராம், காலையில முதல்ல ஓ முகத்துல தான் முழிச்சேன், முசீபத்து தலையில தட்டு விழுந்து ரத்தம் வந்துருச்சு, என் ஆட்சியில உன்ன மாதிரி முசீபத்து பிடிச்சவன் யாருமே இருக்கக்கூடாது, அதனாலதான் கழுத்து எடுக்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த பையன் அப்படியே சிரிச்சான். என்ன அவன் கழுத்து எடுக்கிறங்கிற, நீ சிரிக்கிற? அப்ப அந்த பையன் வேடிக்கையா சொன்னானா, இல்ல அரசரே, காலையில நானும் உங்க முகத்துலதான் முழிச்சேன், என் முகத்துல முழிச்சனால தலையில தட்டோட முடிஞ்சிச்சு, உங்க முகத்துல முழிச்ச முசீபத்து என் தலையே போகுது, அதை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சொன்னானாம். அவன் ஒரு வார்த்தை அவன் வாழ்க்கையே தப்பியது. எதற்கு? அவன் கற்ற கல்வி.
நம் புத்தியை கத்தியை போல தீட்டிருக்க வேண்டும். அது இன்றைய சமுதாயத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் இல்லை. குறிப்பாக இஸ்லாமிய வாலிபர்கள், இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் உலக கல்வியை கண்டித்து அவர்கள் வெற்றி வாழாளாக சூட வேண்டும் என்பதுதான் இந்த சபையினுடைய முக்கியமான கருத்து. அவர்கள் அதற்காக படிக்க வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும், அவர்களால் பலனடைய வேண்டும் பல நபர்கள். முதல் விஷயம். இரண்டாவது, பெண்கள் விஷயத்திலே கல்வி எந்த அளவிற்கு இருக்க வேண்டும்? நான் என் மீது பல நபர்கள் கோபப்படுவதும் உண்டு. ஏன்னு சொன்னா, பெண்கள் பல டிகிரி முடிக்கிறாங்க இன்றைய காலத்துல. நான் சொல்றேன், ஒரு பெண் அவள் இந்த உலக கல்வியை விட மார்க்க கல்விக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? இப்போ என் புள்ள இருக்குங்க, நான் நல்லா படிக்க வைக்கிறேன், பிகாம், எம்காம், பிஎஸ்சி, பிஹெச்சி அப்படின்னு பெரிய பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கிறேன். படிச்சு முடிச்சாச்சா? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வேன்? என் பிள்ளைய கட்டி கொடுப்பேன். கட்டி கொடுத்த உடனே அந்த புள்ள ஒரு வீட்டுக்கு போன உடனே மாமியாரு, மாமனாரு, கணவர் எல்லாத்தையும் உட்கார வச்சு, எம்மா அக்கௌண்ட்ஸ்னா இதுதான், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க இப்படின்னு சொல்லி கொடுக்கணுமா? ஒரு பெண் தன் மார்க்க கல்வியை கற்றவளாக இருந்தால் தன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அப்படியே நிறைவேற்றுவாள். தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அப்படியே நிறைவேற்றுவாள். அதுதான் ஒரு பெண்ணுக்கு வேணும். ஒழுக்கம், ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கமான கல்வி எது? மார்க்க கல்வி ஒரு பெண் கட்டாயம் கற்றிருக்க வேண்டும். உலக கல்வி கற்றிருப்பாங்க, அதெல்லாம் வேற செய்தி. இன்றைக்கு உள்ள சூழ்நிலைகள்லாம் காதுல கேட்கும் போது நம்ம பிள்ளையெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா, காலேஜுக்கு அனுப்பணுமான்னு யோசிக்கிற நிலைமையில இருக்குது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படிலாம் நல்லபடியா கல்வி பெற்றுட்டாங்க பாருங்க. வருத்தப்பட்டு சொல்றாரு, அதற்கு என் பிள்ளைய 21 வயசு வரைக்கும் அவளை செதுக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்தேன். ஒரே ஒரு மாசம் யாரையோ பார்த்தாங்களாம், பார்த்துக்கிட்டு ஏதோ லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றா அதற்கு அப்படின்ற அந்த தகப்பனாரினுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், மனம் வேதனைப்படுகிறது அல்லவா? ஒரு பெண் என்று சொன்னா அவளுக்கு ஒழுக்கமான கல்வி கற்றுக் கொடுக்கணுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாபிர் ரலியல்லாஹ் ஒரு சஹாபி இருந்தாங்க. ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. போர்க்களத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. வரும்போது ஜாபிர் ரலியல்லாஹ் அவங்களுடைய ஒட்டகம் அப்படியே பொறுமையா வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று ஒரு தட்டு ஒட்டகத்தை, போ வேகமா போ. என்னப்பா ஜாபிர், என்ன ஆச்சு? இல்ல யா ரசூலல்லாஹ், என் ஒட்டகம் ரொம்ப சோர்வாயிடுச்சு, அது உட்காருது யா ரசூலல்லாஹ். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீ மதீனாவுக்கு வந்த உடனே அந்த ஒட்டகத்தை என்கிட்ட வித்துருப்பா, நான் வாங்கிக்கிறேன். சரி யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகம் போகுது. மதீனாவுக்கு முன்னாடியே நிக்கிறாங்க. அப்ப உள்ள ஒரு பழக்கம், உடனே எல்லாம் ஊருக்குள்ள போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய திருமணமானவர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் சரியாயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி நிக்கிறாங்க. ஜாபீர் அலி எல்லாம் பொறுமையா போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல ஊதுறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, புதுசு, நான் கொஞ்சம் வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் அனுமதித்தாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாபீர் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எப்போ கல்யாணம் பண்ணீங்க? நீங்கள் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்தீர்களா அல்லது விதவை பெண்ணை திருமணம் முடித்தீங்களா? உடனே ஜாபீர் எல்லாம் சொன்னாங்க, யார சொல்ல, நான் ஒரு விதவை பெண்ணை தான் திருமணம் முடிச்சிருக்கேன். என்ன ஜாபீரே, நீங்க ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்கலாம்ல, நீங்க அவங்களோட விளையாடுவீங்க, அவங்க உங்களோட விளையாடுவாங்க. உடனே ஜாபீர் அலி எல்லாம் சொல்றாங்க, எவ்வளவு அடக்கம் பாருங்க. இல்லையா ரசூலல்லாஹ், நான் முடிச்சிருப்பேன், எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. எங்க அத்தா அப்துல்லா அவங்க உஹது போர்க்களத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க. எனக்கு நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல கல்வி ஊட்டுவதற்கும் நல்ல ஒழுக்கத்தை கற்பிப்பதற்கும் எனக்கு ஒரு விதவை பெண் தேவைப்பட்டார்கள், அதனால்தான் அவர்களை திருமணம் முடித்தேன் என்று சொன்னாங்க. அப்படியே முடிச்சுட்டாங்க. உடனே மதீனாவுக்கு போன உடனே அவங்க சொல்றாங்க, இந்தா ஜாபீர், ஒட்டகத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதனுடைய வெகுமதி பணத்தையும் வச்சுக்கோங்க, இந்த கனிமத்து பொருளையும் வச்சுக்கோங்க, நீங்க செய்ததுதான் சரி, நீங்க செல்லுங்கன்னு அனுப்பிட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுக்கு இந்த உலக கல்வியை விட மார்க்க கல்வி அவசியமாக இருக்குது. நம்ம பிள்ளைய நம்ம பேத்திய ஒரு இடத்துல கட்டி கொடுக்குறோம்னு சொன்னா அவங்க வீட்டுல இருந்து சொல்லணும், அம்மா உங்க மக வந்து என் வீட்டுல ஃபஜ்ர் தொழுதாங்க, உங்க மக வந்ததுல இருந்து என் வீட்டு பிரகாசமா இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதற்கு என்ன வேண்டும்? ஒரு பெண்ணுக்கு கல்வி வேண்டும். அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கணும்? மார்க்க சம்பந்தப்பட்ட கல்வியாக இருக்கணும். அதே போல இன்றைக்கு கல்வியை நம்ம பார்க்க முடியல. ஏன்னு சொன்னா இன்னைக்கு உலக கல்விக்கு தான் நம்ம அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறோம். ஒரு கண்டிப்போடு நீ கல்வி கற்றுக்கொண்டாய், அந்த கல்விக்கு ஏற்ற போல அமல் செய்யணும். இந்தா உனக்கு நான் மார்க்க கல்வியை கொடுக்கிறேன், அல்லாஹ் ரசூல் செய்த கல்வியை கொடுக்கிறேன், நீ போய் அதன்படி அமல் செய் அப்படின்னு நம்ம முன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
மூன்றாவது விஷயம், கல்வியினுடைய ஒழுக்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும். நான் நல்லா படிச்சிருக்கேங்க, நான் படிச்சா மட்டும் போதுமா? நான் பெரிய பெரிய டிகிரி வாங்கியிருக்கேங்க, டிகிரி வாங்கினா மட்டும் போதுமா? ஒழுக்கம் எங்கு இல்லையோ அந்த கல்வி கால்வாயை விட கேவலமானது. ஒழுக்கமான கல்வி. நான் உட்கார்ந்து இருக்கேன், எனக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க வராங்க, நான் பெரிய அஜர்த்து அல்லாமா அப்படின்னு நான் உட்கார்ந்துட்டே இருக்க முடியுமா? மூத்தவங்க வந்தாங்கன்னா எந்திரிச்சு நின்று நான் முசாபாஹா செய்யணும், நான் அவர்கிட்ட கையை கொடுக்கணும், சலாம் சொல்லணும். அப்பந்தான் நான் படித்த கல்விக்கு அடுத்தமானது. இன்னைக்கு பார்க்கலாம், இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இலக்காரமா நினைக்கிறது நம்மள. அப்படி போன உடனே அவங்க படிச்சவங்க, அங்க போறவர்கள் எல்லாம் பாமரர்கள், ஒண்ணுக்குமே வழி இல்லாதவங்க போறாங்க. போகும்போது அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அழகான முறையில் உட்காருங்கம்மா. அவன் ஒண்ணுக்கு 10 தடவை கேட்கதான் செய்வான், நீ தான் அவங்களுக்கு அழகா சொல்லணும். உட்கார் அப்படின்னு சொன்னா அவன் பாமரன், அவன் அப்படிதான் இருப்பான். நீ கல்வி படித்தவன், நீ கண்ணியம் ஒழுக்கம் தெரிந்தவன், நீ ஒழுக்கத்தை கொடுக்கணுமா இல்லையா? இன்னைக்கு அதையா பார்க்க முடியல. ஒழுக்கம் இல்லாமல் ஒரு கல்வி கற்கப்படுகிறது என்று சொன்னால் அது கேவலமான கல்வியாக அமையப்படுகிறது. எங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதுகோல் பிடித்து எழுதியதில்லை, யாரிடமும் மண்டியிட்டு படித்ததில்லை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல கல்வி ஆசான் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கல்வி படித்தவங்க. அடிகள் எல்லாமே சொல்லுவாங்க, நபியை எழுத படிக்க தெரியாத நபி, அது தப்பான வார்த்தை. எழுத படிக்க செல்லாத நபி. யாரிடத்திலையும் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கல, எழுதல. ஆனால் இந்த உலகத்திற்கே ஆசானாக யார் சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சஹாபாக்கள் கூட இருப்பாங்க. இருக்கும்போது ஒருத்தர் வராரு, ஒட்டகத்தை எடுத்து விட்டு மஸ்ஜித் நபிக்குள்ள வராக. வந்து மஸ்ஜித் நபவியில அப்படியே நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் பாக்குறாங்க. இங்க யாருப்பா முகமது, இங்க முகமது யார் என்று கேட்கிறாங்க. உடனே அவர் நினைச்சு வந்தது, முகமது அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, அவருக்குன்னு ஒரு தனி சிம்மாசனம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கும். உடனே அங்க உள்ள சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, இந்த ஓரத்துல சாஞ்சி ஒரு சிகப்பு மனிதர் மரத்திலே சாஞ்சிருக்காரு, அவர்தான் முகமது. நேரா வந்து சொன்னாக, நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் இவ்வளவு பெரிய அதிகாரமும் ஆட்சியும் வைத்து நீங்கள் அமரும் இடமே அரியாசனமாகிறது என்று சொன்னா, நீங்க தான் உண்மையான முகமது, நான் ஒரு கூட்டத்தின் தலைவன், நான் இஸ்லாத்தை ஏற்றுகிறேன், என் கௌமுகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறார்களே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒழுக்கங்களும் அவர்களுடைய பணிவுகளும் எந்த அளவுக்கு இருந்துச்சு. கல்வி எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒழுக்கம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட அது இல்லை. ஒரு லெவலுக்கு மேல, ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேல பெரிய ஆளா ஆயிட்டேன்னு சொன்னா, நான் பெரிய ஆளு, நான் அப்படின்னு ஒரு பெருமை. என்ன பெருமை? பெருமை அடிச்சதுனாலதானங்க சைத்தான் இப்படி வந்தான். பொதுவாகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எதை கொண்டு சிறப்பித்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவர்களுடைய கல்வியை வைத்துத்தான் சிறப்பிச்சான். மலக்குமார்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு, இந்த உலகத்துல உள்ள இந்த பொருள் பேர்லாம் என்னப்பா சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. யாரெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, யாரெல்லாம் உன்னை துதிப்புறதை விட எனக்கு என்ன தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது, யாரெல்லாம் உன்னை துதிக்க வேண்டாம் சொல்லு, அதை வேண்டாம் தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு இதை பேர் சொல்லுங்க அப்படின்ற உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட 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 கடன்னு அடிக்கிறாங்க, எல்லா பேரையும் அடிக்கிறாங்க. உடனே எல்லா மலக்குமார்களும் இப்படியே பாக்குறாங்க. காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன். அப்படி அவங்க அல்லாஹ்வை புகழ்ந்து நீதான் அல்லாஹ் கிரேட்னு சொல்லிட்டாங்க மலக்குமார்கள். அப்போ கல்வியை வைத்துத்தான் மனிதன் உயர்வடைகிறான். அவன் பெருமை அடிச்சுட்டான்னு சொன்ன அந்த கல்வியில அவன் சிறுமி அடைகிறான் என்பதை பார்க்கிறோம். அடுத்த விஷயம், கல்வியில நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கல்வியை எந்த அளவுக்கு புகற்றுகிறோம், இது ரொம்ப முக்கியமான டாபிக். கல்வி விஷயத்துல சின்ன பிள்ளைங்களுடைய மனசு எப்படின்னு சொன்னா, அது ஒரு வாழை மரத்துல ஒரு ஆணியை அடிச்சோன்னா சரட்டுன்னு உள்ள போகுது இல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அப்படியே பிடிச்சுப்பான் நம்ம புள்ள. அதுதான் சின்ன பிள்ளைங்களுடைய உள்ளம். அது லேசான உள்ளம் கிடையாது. நீங்க எதுக்கு நான் இதை சொல்ல வரேன், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், பேர பிள்ளையா இருக்கட்டும், சொல்லும் போதே அப்படியே ஆணித்தரமா சொல்லணும். எப்பா நீ ஆகணும், நீ பெரிய ஆளாகணும், நீ படிக்கணும், நீ எந்த வேலைக்கும் போக கூடாதுடா, நீ நல்லா படிக்கணும்டா, படிச்சு மிகப்பெரிய அரசு அதிகாரியாக மாறு, இந்த நாட்டு ஜனாதிபதியாக மாறு, இந்த உலகத்தையே புரட்டி போட போவனாக ஆகு. எப்ப சொல்லணும் இத? சின்ன பிள்ளைகள சொல்லணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைலாம் பிக் பாஸ்ல சொல்லுது, இன்னைக்கு நம்ம சின்ன பிள்ளைலாம் நாடக பேர்ல சொல்லுது, நடிகன் பேர்ல சொல்லுது. யாரு இதெல்லாம் ஊட்டணும்? நமது பெற்றோர்கள். குழந்தையை வளர்க்கும் பொழுது அதற்குத்தான் நான் சொன்னேன், ஒரு தாய், குறிப்பாக அந்த தாய் மணிகள் முதலாக
ஒவ்வொரு மனிதனும் அவனது கல்வி பயிலக்கூடிய இடம் ஒரு தாயினுடைய மடியில் என்பதை நாம் உணர வேண்டும். அப்ப அந்த தாய் தான் என்ன செய்யணும், எப்பா அவளுக்கு இந்த நல்ல முறையில கல்வியை ஊட்டி அந்த பிள்ளையை மிகப்பெரிய பிள்ளையாகும். இன்னைக்கு உள்ள பிள்ளைகள்லாம் ஜீனியஸ். நம்ம கூட அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டோம், நம்ம பிள்ளைகளாம் அந்த அளவுக்கு யோசிக்குது. சாப்பிடும் போது சொல்றான், வாயை மூட்டு சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னா அவன் கேட்கறான் மறுபடியும், வாயை மூடுனா எப்படிப்பா சாப்பிடுறது? நம்மள்ட்ட திருப்பி ஒரு வார்த்தை, இல்லே அமைதியாடுறா. சரிப்பா, நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு குறுக்கு மறுத்தாவே ஒரு கேள்வி. நம்மள யோசிச்சிருக்க மாட்டாங்க. போன்ல நமக்கு எல்லாம் என்ன தெரியுது, அந்த புள்ளவளை பாருங்க போடு 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 போடுன்னு போடுது. ஒரு நடுவுல கூட என்னன்னு சொன்னா, ஒரு காலத்துல செல்போன் வச்சு பிள்ளைங்க நோண்டும் போது செல்போனை புடுங்கிட்டு பிள்ளைய புக்கை கொடுப்பாங்க. இப்போ என்னன்னு சொன்னா புக்கை வாங்கிட்டு செல்போன் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் காலெல்லாம் மாறி போச்சு. பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப விவரமானவர்கள். எதற்கு சொல்கிறேன், உங்கள் சின்ன பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த கல்வியினுடைய தேட்டத்தையும் ஆர்வத்தையும் நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சின்ன வயசுலயே குர்ஆனை மனனம் செஞ்சுட்டாங்க. அந்த காலத்துல சிறிய பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி எப்பவுமே சின்ன பிள்ளைங்க இருப்பாங்களாம். எதுக்கு? கல்வியினுடைய தேட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக. இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுது? இன்னைக்கு என்ன ஹஜ்ரத் உங்களுக்கு, நீ வெறும் கல்வி கல்வின்னு பேச வரீங்களா, என்னதான் சொல்ல வரிய அப்படின்னு கேட்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. கல்வி இந்த சமுதாயத்துல நம்ம கிட்ட இப்போ ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு. நம்ம பிள்ளைகள்கிட்ட அது ரொம்ப அலட்சியமா இருக்கு. நீங்க வருங்கால சந்ததிகளுக்கு இந்த கல்வி மிக அவசியமானது. இதை நீங்க அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்க வலியுறுத்தணும். ஃபர்ஸ்ட் விஷயம். இரண்டாவது விஷயம், நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு. 40 வருஷம் 50 வருஷம் வெளிநாட்டு வாழ்க்கை, என்ன வாழ்க்கைடா அப்படிங்கிற அளவுக்கு வெறுத்து போற அளவுக்கு எல்லாம் பல நபர்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. நீங்க நம்ம தான் இப்படி ஆயிட்டோம். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? மிக சிறந்தவர்களாக இருக்கணும். என் பேர புள்ள, என் புள்ள இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாது. என் பிள்ளை மிக சிறப்பானவராக இருக்கணும், இந்த உலகமே திரும்பி பார்க்கணும், இந்த உலகத்தையே என் பிள்ளையை தூக்கி கொண்டாடணும் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, உங்க பிள்ளைகளுக்கு கல்வியை மட்டும் ஊட்டுங்க, வேற எதுவுமே செய்ய வேணாம். கல்வியை தவிர மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சித்திரவதை நம்மளை போட்டுட்டு, இஸ்லாமியர்களை போட்டு எவ்வளவு சித்திரவதை பண்றாங்க. ஆனால் அவர்களை இன்று நாம் என்ன செய்ய முடியுது? ஒண்ணுமே செய்ய முடியல. ஏன்? அந்த அளவுக்கு நம்மள்ட்ட கல்வி இல்லை, நம்ம கிட்ட சரியான முறையில படிப்பு இல்லை. நம்ம தான் படிக்காம போயிட்டோம். நம்ம பிள்ளையாவது நல்லா படிக்கணும்னு என்ன செய்யறோம் தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து புள்ள போறானா, ஸ்கூல் போறானா, போறாங்க, முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன படிக்கிறான், அவன் எப்படி படிக்கிறான், அவன் எதுல ஆர்வம் செலுத்துறான் அப்படின்னு கேட்கறது கிடையாது. நான் கல்வி கல்வின்னு சொன்னது ஒரு விதத்துல படிப்பு புஸ்தகம் இருக்கலாம், அதுவே கல்வியா அப்படின்னு கேட்டா கிடையாது. எல்லாமே கல்வி. இப்ப சொல்லுவாங்க, உங்க புள்ள படிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்புறம் என்னங்க செய்யறான்? ஒரே பால் விளையாடிக்கிட்டே இருக்காங்க, ஒரே அந்த மிதிபாலையே விளையாடுறாங்க, அவங்க ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆவான்னு அர்த்தம். ஒரே கிரிக்கெட்டே விளையாடுறான், அதுலதான் முழுக்க முழுக்க. அப்படியா அவன் ஒரு கிரிக்கெட் வீரனா ஆகுறானா? ஆகட்டும். என்ன நம்ம பிள்ளைகிட்ட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கல்வி இருக்கு, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இருக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்குனாங்களாம். நம்ம பாக்குறோம், கேள்விப்பட்டிருப்போம், பத்ர் போர்க்களங்க. போர்க்களத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சிட்டாங்க, இந்த பாருங்க நீங்க ஏதாச்சும் ஒரு தொகையை கொடுத்துட்டு இந்த கைதி நீங்க எல்லாம் என்ன செய்யுங்க, விடுதலை ஆகி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க, எங்கள்கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் இல்லைங்க, நீங்க வேற ஏதாச்சும் தான் சொல்லுங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இங்க வா, 10 பேர் எனது சஹாபிகள் 10 பேர், உனக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா எழுத தெரியுங்க, இந்த 10 பேருக்கு நல்லா எழுத கத்துக் கொடு. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லா மொழியும் படிக்க தெரியுங்க, 10 பேர் இங்க வாங்க, 10 பேர் படிங்க. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு நல்லா மறையிற தெரியுங்க, இதா என் சஹாபா 10 பேருக்கு கத்துக் கொடு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்வியை வளர்த்தார்கள். அந்த மாதிரி இன்னைக்கு கல்வி நம்மள்ட்ட எந்த அளவுக்கு இருக்கு, அவர் முக்கியத்துவம் அவசியத்தையும் சொல்றாங்க. முதலாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குறான். ஹஜ்ஜ பத்தியா, நோம்ப பத்தியா, ஜகாத்த பத்தியா, எப்படி இருக்கணுங்கிறத பத்தியா. முதல் வார்த்தை இக்ரா, படிங்க நபியே, படிங்க, ஓதுங்க, கல்வியை கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையைத்தான் என்ன செய்யறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாக இறக்குறான். அப்படின்னு சொன்னா கல்வியினுடைய மகத்துவத்தை பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனே சொல்றான். அத்தியாயம் 20 வசனம் 114, அத்தியாயம் 20 வசனம் 114,
தாஹா என்ற சூறாவிலே அல்லாஹ் சொல்லும்போது ரப்பி ஜித்னி இல்மா, நபியே இறைவா எனக்கு கல்வியை அதிகப்படுத்துவாயா என்ற நபியை நீங்க கேளுங்கன்னு சொல்றான். எதற்காக சொல்றான் அல்லாஹ்? கல்வியினுடைய இம்பார்ட்டன்ட், கல்வியினுடைய அவசியம், கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே உணர்த்துகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அதே போல சரியான முறையில் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கல்வியின்படி அமல் செய்ய வேண்டும். இந்த சமுதாயத்திலே வாலிபர்கள் உலக கல்வியை அறிவிலும் மார்க்க கல்வியை மனதிலும் சுமந்து வாழ வேண்டும். உலக கல்வியை அறிவில் சுமக்க வேண்டும், மார்க்க கல்வியை உள்ளத்தில் சுமக்க வேண்டும். அஜரித்து உலக கல்வின்னோடனே ஒரே உலகத்துக்கே போயிடலாமா அப்படிலாம் கிடையாது. உலக கல்வியை படிக்கணும், அதே போல உனக்கு இறையச்சமும் இருக்கணும். இறையச்சத்தோடு நீ உலக கல்வி படிக்கணும். 5 வேளை தொழுகணும், ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜி செய்யணும். மார்க்கம் என்ன சொல்லுது, எது நன்மை ஏவுறது, எது தீமையை தடுப்பது, எது எல்லாத்தையும் புரிந்து அறிந்து நீ இந்த உலக கல்வியை படித்தால் நாளை சமுதாயத்திற்கு நீ ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக நீ வாழலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல பெண்களும் சரி, அவர்கள் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளும் பொழுது சம்பாதிக்கிறாரு, அவருடைய பொருளாதாரங்கள் எப்படி இருக்கு, அவர் செலவழிக்கிறமே, இன்னைக்கு அவர்கிட்ட காசு இருக்குதா, அதெல்லாம் புரிஞ்சு நடக்கணும். இன்னைக்கு அவர் வெளியே போயிட்டு வந்து ஒரு அப்செட்டா இருக்கிறாரு, ஆஹா இந்த மீட்டிங் போறேன்டாரு, சரி ரைட்டு, அவர் அப்செட்டா இருப்பாரு, நம்ம புரிஞ்சு அமைதியா நடந்துக்கிடணும், அவங்க மனசை காயப்படுத்திடக்கூடாது, ஏதோ சட்டுப்புடுன்னு பேசிடக்கூடாது அப்படின்னு என்ன செய்யணும், அதை புரிஞ்சு நடந்துக்கிடணும். அதுக்குத்தான் உலக கல்வியும் வேணும். வெளியே என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கு தெரியணும், உள்ள என்ன நடக்குதுன்னு அவர்களுக்கு தெரியணும். அப்போ ஒரு பெண்ணுக்கு மார்க்க கல்வியும் உலக கல்வியும் அவசியம். பெண் என்பவர்கள் மார்க்க கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், ஆண் என்பவர்கள் உலக கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 2 நபர்களுமே கல்வி விஷயத்தில் மிக மிக அவசியமான ஒரு கண்ணோட்டத்தோடு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையை விட்டுருங்க, நம்மளுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை, இதற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை, அவங்க மிக சிறந்தவர்களாக இந்த உலகத்துல நம்மளே ஒரு சொத்து சுகம் காசு பணம் ஒண்ணுமே சேர்த்து வைக்கலனா கூட என் புள்ள பிற்காலத்துல பொழைச்சிப்பான், அவனுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அவனுக்கு சரியான முறையிலே கல்வியை கொடுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பேசிய இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரண விஷயங்கள் அல்ல. இன்றைய சமுதாயத்திலே கல்வி மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த கல்வியை நம் பிள்ளைகளுக்கும் நம் வீட்டார்களுக்கும் உணர்த்த வேண்டும். ஒரு கணவன் ஒரு மனைவி அவர்கள் இருவருமே தான் பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள் என்று மறுமை நாளிலே கேட்கப்படும். ஒரு வாலிபன் அவனது வாழ்க்கையை கல்வியில் அர்ப்பணிக்கிறான் என்று சொன்னால் அவன் சொர்க்கத்தினுடைய வாசலின் பக்கம் நெருங்கி செல்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தலபுல் இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை, அவசியம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி என்பது நம் வாழ்க்கைக்கு அன்றாட தேவையாக இருக்கிறது. அந்த கல்வியை கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய உம்மத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கல்வியினுடைய சிறப்புகளை பற்றியும் அதனுடைய அவசியத்தை பற்றியும் அறிஞர் யாசிர் அரஃபாத் மிஸ்பாஹி அவர்கள் நமக்கு மத்தியில சிறிய நேரத்துல எடுத்து எம்பினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கல்வியை பொறுத்தவரையில இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கு என்று நாம் எல்லாம் அறிந்துதான் வைத்திருக்கிறோம். காரணம், அல்லாஹ் இறக்கிய முதல் வசனமே தொழுகையை பற்றியல்ல, நோன்பை பற்றியல்ல, ஜக்காத்தை பற்றியல்ல, ஹஜ்ஜை பற்றியல்ல. முதல் வசனமே இக்ர பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக், படைத்த உன்னுடைய இறைவனுடைய திருப்பெயரால் ஓதுவீராக, படிப்பீராக என்பதுதான் இறைவன் இறக்கிய முதல் வசனமே. அந்த அளவிற்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கிறது. அந்த கல்வியில ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், பெண் என்றாலே அடைந்து கிடக்க வேண்டும், ஒடுங்கி கிடக்க வேண்டும், பெண்ணிற்கும் அறிவிற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லக்கூடிய, பெண்ணிற்கு ஆன்மா இருக்கிறதா,
பெண் சாத்தானின் மறுவடிவம் என்றெல்லாம் ஒரு காலத்துல சொல்லிக் கொண்டிருந்த நேரத்துல பெண்ணிற்கான அனைத்து உரிமைகளையும் வழங்கி பெண்களுக்கும் கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வழங்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பெண்கள் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் உங்களை நெருங்க முடியாத அளவிற்கு எப்போது பார்த்தாலும் உங்களை சுற்றி ஆண்களே மிகைத்திருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு தனியாக கல்வி கற்பதற்கு, நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஒரு நாளை ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய உரிமையை நிலைநாட்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் சஹாபி பெண்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேள்வி கேட்கும் போது மிக அற்புதமாக கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணாக இருக்கிறார்கள், கேள்வி கேட்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறார்கள். ஆனால் கேட்க போகிற கேள்வியோ ஒரு உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. அதனால அவர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, ரொம்ப அதாவது சகாபிய பெண்களுடைய அறிவு எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்திருக்கு, அந்த பெண்களுடைய அறிவு எந்த அளவு உச்சத்துல இருந்திருக்கு, இன்னைக்கு நம்முடைய பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பீடிகையோடு சொல்றாங்க, அல்லாஹ் வந்து சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் என்று ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அது மாதிரி நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க வெட்கப்படாம பதில சொல்லுங்க என்ற காண்டி உம்மு சுலைம் அவர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க. அல்லாஹ் சத்தியத்தை சொல்றதுக்கு வெட்கப்பட மாட்டான்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, பெண்களுக்கு தூக்கத்துல ஸ்கலிதமானால் குளிப்பு கடமையா என்ற கேள்வியை கேட்கிறாங்க. அதாவது இது வந்து உடல் ரீதியான ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஆண்கிட்ட கேட்கும் போது, மார்க்கம் என்றால் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக அந்த அளவு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்றாங்கன்றது தனி விஷயம். இப்ப எதுக்காக வேண்டியதை சொல்றோம்னு சொன்னா, மார்க்கத்தில் அனைத்து விஷயங்களும் தெளிவு பெற வேண்டும், மார்க்க விஷயத்துல வெட்கப்படக்கூடாது என்ற ஒரு வேறுபாடு யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா சகாபிய பெண்கள்கிட்ட இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு மார்க்க விஷயத்துல சகாபிய பெண்கள் வெட்கப்படக்கூடாது, அனைத்தையும் தெளிவு பெற வேண்டும் என்று அவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு மார்க்க விஷயத்தில் நம்முடைய பெண்கள் வெட்கப்படுறாங்க. உலக ரீதியான விஷயத்துல வெட்கம் என்பது எடுபட்டு போய்விட்ட நிலைமையை நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம். அறிஞர் அவர்களோட சொன்னாங்க, பெண் கல்வி வந்து ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கு. வந்து இப்ப 20 வருஷங்கள் 21 வருஷம் பெற்றோர் வளர்க்குறாங்க. ஆனா ஒரு மாதத்துல எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது நடக்குது இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்தில் அதை பார்த்து, அதாவது ஒரு இடத்துல வந்து ஆபத்து இருக்கிற என்பதற்காக நாம் வந்து அதாவது சிங்கம் வாழக்கூடிய அதே காட்டில் தான் மான்களும் வாழ்கிறது. சரியா? மான்கள் சிங்கம் வாழக்கூடிய ஆபத்தான மிருகங்கள் வாழக்கூடிய சிங்கம், சிறுத்தை, புலி இந்த மாதிரி ஆபத்தான மிருகங்கள் வாழக்கூடிய அந்த காட்டில் தான் இறைவன் வந்து மான்களையும் வாழ வைத்திருக்கிறான். அப்ப அது மாதிரி தான் வந்து ஆபத்து நிறைந்த ஒரு பூமியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது பெண் கல்வி இந்த ஆபத்தை காரணம் காட்டி நாம ஒதுக்கி வச்சிட முடியாது. ஆனால் அதற்கான ஒரு வழியை, தெளிவான ஒரு வழியை நாம வந்து அந்த பெண்களுக்கு காட்டினோம் என்று சொன்னால், அவர்கள் ஒரு சிறந்த இடத்தை, கல்வியிலே மேம்பட்ட ஒரு இடத்தை எட்ட முடியும் என்பதற்கு இப்ப அடுத்து பேச இருக்கிற நம்முடைய சகோதரி தீன்ஷா நூப் அப்பாஸ் அவர்களே ஒரு சிறந்த ஒரு சான்றாக இருக்கிறார். அவருடைய அந்த கல்வி விஷயங்கள்லாம், அந்த கல்வி டிகிரி நான் வரிசையா சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு 7, 8 விஷயங்கள் டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. நோட்டீஸ் பார்த்தா சொல்ல முடியும். எனக்கு அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்துல கல்வியை மட்டுமே கவனத்துல கொண்டு, வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடாமல் கல்வியை மட்டுமே கவனத்துல கொண்டு, கல்வியிலே மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல சகோதரிகளும் இருக்கிறார்கள். அதுபோன்று நம்முடைய பெண்களும் அது போன்ற ஒரு பாதையில பயணித்தால் இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போன்று இந்த கல்வி கற்பது என்பது ஈஸி. ஆனா கற்றது மாதிரி நிக்கிறது தான் பெரிய விஷயம். இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, கல்வியை ஈஸியா கட்டுறோம். ஆனா கற்ற பின்னாடி நாம எப்படி நிக்கிறோம்? அதைத்தான் வந்து நம்ம அந்த தலைப்பு பிரதானமா கொடுத்த காரணம்னு சொன்னா, அதுதான் பெரிய காரணம். ஏன்னா அல்லாஹ் திருமறை குர்ஆனில சொல்லி காட்டுறானே, கற்ற மாதிரி வந்து செயல்படாதவர்கள் ஏடு சுமக்கக்கூடிய கழுதைகள் என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை, பெரும்பாலாருடைய நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. படிச்சவங்க யாரும் படித்தது போன்ற செயல்பாட்டுல இல்ல. படிப்பு வந்து அதாவது எதுக்குன்னா படிப்பு பின்னாடி கிராஜுவேட் போட்டுக்கிறதுக்காண்டி படிச்சோம் அப்படின்ற அளவுலாம் இருக்காங்களே தவிர, அந்த படிப்பு நமக்கு எந்த பாடத்தை உணர்த்தியது, அதன் பிறகு நம்ம வாழணும், நாம் மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்ற அந்த கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொல்லக்கூடிய அந்த நிற்க அதற்கு தக என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல நாம வந்து என்ன பலவீனமா இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதெல்லாம் மாற்றணும். அப்ப படிப்பது என்பது அவசியம். அதே போன்று படிப்பை விட அந்த படித்த மாதிரி நாம நிற்பது என்பது அதை விட ரொம்ப முக்கியம். அதை நம்ம கவனத்துல கொள்ளன்றது நம்ம என்ன செய்யணும், அந்த பாடத்துல இருந்து அறிஞர்களுடைய உரையில இருந்து நாம கேட்டுக்கிறோம். அது போன்று இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அவசியம் வருது. அடுத்தபடியாக நம்முடைய 2வது அமருடைய பேச்சாளர்
அன்பு சகோதரி தீன்ஷா நூப் அப்பாஸ் அவர்கள்